இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டிய இந்திய மீனவர்கள் 36 பேரில் 3 சிறை தண்டனை விதித்து ஊர்காவற்றுறை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. யாழ்ப்பாணம் கடற்பரப்பிற்குள் கடந்த 15ஆம் திகதி ஓர் படகில் எல்லை தாண்டிய மீன்பிடிப்பில் ஈடுபட்ட காரைக்கால் மீனவர்களுடன் 17ஆம் திகதி இரு படகில் எல்லை தாண்டி 21 ராமேஸ்வர பகுதி மீனவர்களுமாக மொத்தம் 36 மீனவர்களின் வழக்கு இன்று ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் விளக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 3 படகுகளில் இரு படகுகளின் படகோட்டிகளிற்கும் தலா 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு கடந்த ஆண்டு எல்லை தாண்டிய சமயம் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட ஒரு மீனவர் மீண்டும் எல்லை தாண்டி வந்தமையினால் அந்த மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. அதே நேரம் 3வது படகின் உரிமையாளர் படகில் இருந்தமையினால் படகு அரசு உடைமையாக்கப்பட்டு உரிமையாளர் உட்பட்ட எஞ்சிய 31 மீனவர்களும் 5 ஆண்டுகளிற்கு ஒத்திவைக்கப்பட்ட 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். இதற்கமை ஏற்கனவே 8 இந்திய மீனவர்கள் சிறையில் உள்ள நிலையில் தற்போது 3 பேருடன் 11 இந்திய மீனவர்கள் சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் உள்ள வளங்களை அடையாளப்படுத்தி புலம்பெயர் உறவுகளிடம் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆஸ்திரேலிய இலங்கை தூதுவரிடம் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் பவுல் ஸ்டீபன் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் திருமதி PSM சார்ல்ஸ் அவர்களை இன்று சந்தித்து கலந்துரையாடினார். கௌரவ ஆளுநரிடம் யாழ்ப்பாணத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஆஸ்திரேலிய இலங்கை தூதுவர் ஊடாக வடக்கில் முன்னெடுக்கப்பட்ட மற்றும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது இலங்கைக்கான தூதுவர் கௌரவ ஆளுநருக்கு தெரிவுபடுத்தினார். அத்துடன் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் காணப்படும் வளங்களை அடையாளப்படுத்தி புலம்பெயர் உறவுகள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என கௌரவ ஆளுநர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் ஆஸ்திரேலிய வாழ் இலங்கை புலம்பெயர் உறவுகளுக்கு தெளிவுபடுத்துமாறு ஆஸ்திரேலிய இலங்கை தூதுவர் கௌரவ ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டார். வடக்கு மாகாணத்தில் தொழில்துறையை மேம்படுத்துவதுடனாக வேலையின்மை பிரச்சினை தீர்க்கப்படுவதுடன் பொருளாதார நிலையிலும் முன்னேற்றத்தை காண முடியும் என கௌரவ ஆளுநர் சுட்டிக்காட்டினார். நன்றி.